சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இன்னசென்ட்னு தெரியும், ஆனா அதுக்காக நீ இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கிராமத்துல பார்த்த ஆனந்தி கிட்ட சரி எது தப்பு எதுன்னு உடனே பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு பக்குவம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? எவனோ ஒருத்தன் உனக்கு சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்தா நீ தொலைச்ச சம்பளத்தை திருப்பி அனுப்பிட்டா அவன் அப்படியே நம்பிடுவியா? அவ்வளவுதான் உன் அறிவா? அந்த அழகா உனக்கு கொடுத்த லெட்டர்ஸ், அவன் அனுப்பின திங்ஸ் எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே பொய், டிராமா. அன்பு அவ்வளவு தூரம் வான் பண்ணியும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்க. ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருக்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கே புரியுதா? வாழ்க்கையில எது தேவைன்னு புரியாம ஒரு முடிவெடுத்தா இந்த மாதிரிதான் பயங்கரமான விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் கிராமம் இல்ல, சிட்டி. இங்க எந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க எவனும் எதையும் செய்ய மாட்டான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்து நிக்கிற ஆனந்திய எனக்கு பார்க்கவே பிடிக்கல. பழைய மாதிரி எதையும் தெளிவா சிந்திக்க தெரிஞ்ச, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச அந்த ஆனந்தியா மாறு. அந்த அழக, அவன் பண்ண ஹெல்ப், கொடுத்த லெட்டர்ஸ் எல்லா நான்சென்ஸையும் தூக்கி போடு. அது எல்லாமே போய் 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 மட்டும்தான். இனிமேலாவது பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்காம உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ புரிஞ்சு புத்திசாலித்தனமா வாழ பாரு. அதுதான் உனக்கு நல்லது. டேய் மாப்ள, கிளம்பலாண்டா, சூழ்நிலை சரியில்லை போல. மேடம், ஆனந்தி பாவம், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதுல ஏதோ குழப்பமாயிடுச்சு. மகேஷ் சார் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஆனந்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க, பாவம். மேம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம். மேடம், அது உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்துக்கிறேன்.